தலைவர் 173 இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலேயே ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, படத்துடைய இயக்குனர் சுந்தர்சி நான் வந்து விலகிறேன் இந்த படத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. அறிக்கை விட்டு ஒரு 10 நிமிஷத்துல இந்த போஸ்டும் டெலீட் செய்யப்படுது. ஸோ இப்போ என்ன ஒரு கேள்வினா, உண்மையாவே அவர் விலகிட்டாரா இல்லை இது தெரியாம எதுவும் போஸ்ட் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. பட் ஆனால் இது சுற்றிய பல கேள்விகள் வந்து வைக்கப்பட்டுச்சு. அந்த கேள்விகளுக்கான சில விடைகளுமே பல தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் உண்மையாகவே பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் என்ன நடந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இதெல்லாம் குறித்த கமல்ஹாசன் அவர்கள், இந்த படத்துடைய ப்ரொடியூசர் கமல்ஹாசன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஒருவேளை மறுபடியும் இப்போ விலகிட்டதாக அவர் அறிவிச்சிட்டாரு, திருப்பி அவர் வந்து இந்த படக்குழுவில் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு கமல்ஹாசன் வந்து அவருடைய ஸ்டைல்லையே ஒரு ஆன்சரையும் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, அதுதான் அவருடைய பதிலை சொல்லிட்டார்ல, அந்த அறிக்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அவருடைய பதிலை சொல்லிட்டீங்கல்ல, அதுதான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ என்னன்னா, இந்த படத்தில் அவர் திருப்பி இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த மறைமுகமாக சொல்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமுமே இதில் எழுது. அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா, அடுத்தது நீங்களும் ரஜினி அவர்களும் இணைந்து ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது, இல்லை அதுக்கான அது டோட்டலாக வேற கதை, அந்த படத்துக்கான கதை கேட்கிற வேலையும் சைடில் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான கதை கேட்கிற வேலையும் இப்போ தொடங்கியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் தன்னுடைய ஹீரோ, அதாவது ரஜினி அவர்களுக்கு பிடிச்ச ஒரு கதையை தான் தயாரிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு அப்போது முழு பொறுப்பு வந்து இப்போ ரஜினி அவர்கள்ட்ட அவர் கொடுத்துருக்காரு. அதாவது நீங்கள் உங்களுக்கு எந்த கதை பிடிக்குதோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், நான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு கமல் அவர்கள் வந்து இப்போ தயாராக இருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற இயக்குநர்கள் இதில் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு நல்ல கதை இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாரு. இணையறதுக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் போட்டிருக்காருல பேப்பரில், அதுதான் அவருடைய கருத்து. என்னுடைய கருத்து, நான் முதலீட்டாளன், என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பது தான் எனக்கு ஆரோக்கியமானது. அதுதான் பண்ணியிருக்கோம். இல்லை, அவருக்கு பிடிக்கிறவர்கள நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருப்போம். வாய்ப்பு இருக்கு, எதிர்பார்க்கலாம். கதை நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் கமிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எதனால சுந்தர்சி அவர்கள் இந்த இதுலேருந்து விலகினார் அப்படின்ற ஒன்று. சுந்தர்சி அவர்கள் விலகினதுக்கு பல காரணங்கள் வந்து பல தரப்புல இருந்து சொல்லப்படுது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பின்னாடி அரசியல் காரணம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அந்த ப்ரெஷர் அவர் தாங்க முடியாமல் இந்த இதுலேருந்து நான் விலகிடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், கூலி படத்துக்கு எந்தெந்த மாதிரியான பாதிப்பு வந்து அந்த இயக்குனருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ரெஷரை ஒருவேளை அவர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டதால அவர் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்டதா சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சுந்தர்சி அவர்களை நம்பி சில ப்ரொடியூசர்ஸ் வந்து பணம் போட்டிருக்காங்க, அந்த கமிட்மெண்ட்டை விட்டுட்டு புதுசாக இன்னொரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவர் யோசிக்கிறாரு, அப்படியே அதனால தான் இந்த படத்துலேருந்து அவர் விலகிறாரு அப்படின்ற ஒரு பதிலையுமே சொல்கிறாங்க. ஸோ இத்தனை அசம்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் உண்மையாகவே அவர் எதனால் விலகினார் அப்படின்றது சுந்தர்சி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் இந்த ஒரு செய்தியை வந்து இப்போ கமல்ஹாசன் உறுதியும் பண்ணியிருக்கிறாரு, இல்லை அவர் உண்மையாகவே விலகிட்டார், இதுக்கப்புறம் திருப்பி சேர்றதற்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சா இல்லையா அப்படின்றத பற்றி எந்த ஒரு தெளிவும் இப்போதைக்கு நமக்கு இல்லை. அண்ட் மேபி லைக் பின்னாட்களில் இதில் என்ன நடந்துச்சு, பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றது நமக்கு பொறுமையாக தெரிய வரும் அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றத வச்சு தான் இந்த ஒரு வீடியோவும் இருக்குது. எதனாலனா, அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து சில விஷயங்களை இப்போ கிளியர் பண்ணியிருக்க அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு, அந்த கேள்விகள் எல்லாமே இதில் அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் சொல்லும். எக்ஸெப்ட் ஃபார் எதனால சுந்தர்சி விலகினார், யார் எதுவும் அந்த உள்ள எதுவும் பிரச்சனை இருந்துச்சா, இல்லைன்னா எக்ஸ்டர்னலாக எதுவும் பிரச்சனை வந்ததா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் இது குறித்து உங்களோட கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.